மத்திய 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர், உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் திரளான ஜனங்கள் தாங்கள் வஸ்திரங்களை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் அது என்ன வார்த்தைன்னு நீங்கள் பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை? ஓசன்னா. ஓகே, வெரி குட். ஆமாம், ஆனால் இல்லை, நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒஷியானா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒஷியானா. ஓ அல்ல, ஓ. ஓகே, ஓஷியானா. நம்ம பைபிளில் இருக்கிறது வந்து ஓசன்னா. ஓசன்னா. இது வந்து ஒஷியானா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒஷியானா. சொல்லுங்க. ஒஷியானா. 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 ஓகே, இந்த ஒஷியானா அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது? இந்த ஓசன்னா, முதல்ல அதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஓசன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வந்தது? அது என்ன வார்த்தை? முதல்ல அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓசன்னா அப்படின்னு சொல்வது அது கிரேக்க வார்த்தை. ஓசன்னா நம்ம பைபிளில் அங்கே இருக்கிற வார்த்தை வந்து ஓசன்னா. அந்த ஓசன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஷானா அப்படிங்கிற எபிரேய வார்த்தை தான் ஓசன்னா. யாஷானா என்கிறதான எபிரேய வார்த்தை தான் கிரேக்க மொழியில ஓசன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எபிரேய வார்த்தை யாஷா. இந்த யாஷா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் யெஷுவா அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அந்த யெஷுவா அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்களே நானும் இயேசு, ஜீசஸ் அப்படின்னு அவங்க மொழியில நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கே இந்த ஓசன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாஷானா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஒஷியானா அப்படிங்கிற வார்த்தை வந்தது. இந்த ஒஷியானா அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு நாம படிச்ச அந்த மத்திய 21வது அதிகாரத்தில் நீங்க பார்க்குற ஓசன்னா அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துடுச்சு அப்படிங்கிறத வந்து நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆக இனி வந்து ஓசன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நாம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லாமா? ஒஷியானா. சொல்லுங்க. ஒஷியானா. 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 ஓகே, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பாடல் பாடும் பொழுது 2வது பாடல்ல கூட ஓசன்னா அப்படின்னு பாட்டு பாடினாங்க. நான் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஆக இனிமே நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, ஒஷியானா, ஒஷியானா. சொல்லுங்க, ஒஷியானா, ஒஷியானா. ஓகே, ஒஷியானா, ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். அதை நான் செய்தியாக நாம் வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 7 அர்த்தங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா 7 அல்லாவிட்டால் 6 அர்த்தங்களை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி வந்து எனக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஆல் இன் ஒன் அப்படின்றது. சூப்பர், வெரி குட். ஆமாம், ஆல் இன் ஒன். அப்போ ஒஷியானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஒஷியானா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜெபம். ஒஷியானா தட் மீன்ஸ் பிரேயர். ஒஷியானா அப்படின்னா அது ஒரு ஜெபம். ஜெபம் அப்படின்னு சொன்னா என்ன ஜெபம் அதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒஷியானா அப்படிங்கிறது வந்து 2 வார்த்தை. ஓகே, யாஷா அப்படின்ற வார்த்தை. யாஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பாற்றும், ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். யாஷா அப்படின்னா காப்பாற்றும், ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். நான் அப்படின்னு சொன்ன அல்லாவிட்டா அண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல தமிழ்ல, அது ஏறக்குறைய அந்த ஸ்பெல்லிங் தான் இருக்குது, நான். ஓகே, நான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து. அப்ப அப்படின்னா ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தயவு செய்து என்னை காப்பாற்றும், தயவு செய்து என்னை ரட்சியும் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. கவனிங்க, ஒஷியானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெபம். அதுல என்ன ஜெபம் இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அதுல இருக்கிற ஜெபமாக இருக்கிறது. இப்போ நீங்க இந்த வேதாகமத்துடைய பின்னணியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் ரோம அரசாங்கத்தில் அல்லாவிட்ட ரோமன் நாட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் அடிமையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஏறக்குறைய 33 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம், ஏறக்குறைய ஒரு 63 64 வருடங்கள் ரோமர்களுக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாவ. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறாரு. வரும்பொழுது இந்த மக்கள் சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓஷியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லிடலாமா? ஓஷியானா, ஓஷியானா. இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓஷியானா. அளவட்டா எல்லா மக்களும் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை விடுவியும், தாவீதின் குமாரனே எங்களை விடுவியும் என்று அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் செபித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஒஷியானா அப்படின்னா அது ஒரு ஜெபம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வார்த்தை வருது, சொல்லிக்கிட்டே இருங்க, ஓஷியானா, ஓஷியானா, ஓஷியானா. ஆராதனையில் அவர் நம்ம ஐயா லீட் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சிங்க கெபிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க, ஆனா அந்த சுவடு இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அக்கினி சூளையிலிருந்து வெளியில வருவீங்க, ஆனா அந்த சுவடு இருக்காது. நீங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறீர்களோ, அந்த நேரத்தில் நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சுவடு உங்களுக்கு இருக்காது, அந்த தழும்பு இருக்காது, அந்த வாடை இருக்காது.
ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போயிட்டு வெளியில வந்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆமாவா? என்ன முறைக்கிறிய? அந்த ஸ்மெல் இருக்கும். ஆமாங்களா? ஆமாங்களா? ஆனா ஆண்டவர் விடுவிப்பார் என்றார், ஆண்டவர் பாதுகாப்பார்கள் என்றார், அந்த வாசனையே இருக்காது, அந்த சுவடே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. அப்போ ஓஷியானா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜெபம். நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம ஸ்கிரீனை பார்த்தே வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதி. 118 சங்கீதம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கலாமா? இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கி பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அங்க பார்க்கிறோம்ல, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஓஷியானா. எதுக்காக ஓஷியானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க மேல 25வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஓஷியானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை பாதுகாத்தருளும். அல்லாவிட்டால் தயவு செய்து என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு ஜெபம். அதுல இன்னொரு ஜெபமும் இருக்கிறது. ஓஷியானா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு சாதகமாக இரும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எனக்கு சாதகமாக இரும். நீங்க ஓஷியானா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சாதகமாக இரும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சரி, இதை சொல்லிடலாமா? ஓஷியானா சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா என்ன அர்த்தம்? எனக்கு சாதகமாக இரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனா உண்மையும் கூட. ஏசா, யாக்கோபு, அவங்க யாக்கோபு எது நிமித்தமாக யாக்கோபை ஆண்டவர் தனக்காக தேர்ந்தெடுத்தார்? யாக்கோபு கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? என்னது? யாக்கோபு கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? ஏன் ஏசாவை தள்ளி யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? காரணம் என்ன? புரியல. குணசாலி. வெரி குட். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பிறந்த பிறகு ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. பிறந்த பிறகு தானே அவன் குணசாலியா இல்லையான்னு தெரியும். அம்மாக்கு ஜால்ரா போட்டா குணசாலியோ, அப்பாக்கு ஜால்ரா போட்டா குணசாலி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றா. அவ யாக்கோபை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியாது. நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், நான் புரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா, யாக்கோபிடத்தில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஆனா யாக்கோபுக்கு சாதகமாக ஆண்டவர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆபிரகாம் கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? சமீபத்தில் தான் நான் ஒன்று பார்த்தேன். ஆண்டவர் அவனை சூஸ் பண்ண பிறகு ஆபிரகாம் அப்படின்னு பெயர் மாத்துறாரு. ஆனா ஆபிராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சமீபத்தில் தான் பார்த்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே. சரி, ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது ஆபிரகாம் கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? அவர் எந்த விஷயத்துல ரொம்ப டாப்பா இருந்தாரு?
நம்ம எல்லாம் சொல்லுவோம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு. எப்போ கீழ்ப்படிந்தார்? தேர்ந்தெடுத்த பிறகு தானே. அதுக்கு முன்னாடி ஜீரோ, ஒன்றுமில்லை. எந்த காரணத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அவர் ஜீரோவாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாதகமாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க ஓஷியானா, ஓஷியானா. சொல்லுங்க ஓஷியானா. நான் 100% நம்புறேன். நாம ஜெபிப்பது நிமித்தமாக, நம்ம உண்மையா இருப்பது நிமித்தமாக, நம்ம பரிசுத்தமாக வாழ்வது நிமித்தமாக, நம்ம நீதிமானாக இருப்பது நிமித்தமாக ஆண்டவன் நமக்கு சாதகமா இல்ல, நம்ம ஜீரோவாக இருக்கும் பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஓஷியானா அப்படின்னா அது ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை தயவு செய்து என்னை காப்பாற்றும், ரட்சியும், எனக்கு சாதகமாக இரும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் மூன்றாவது இன்னொரு ஜெபமும் அதில் இருக்கிறது. மூன்றாவது ஒரு ஜெபம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜெபம். அந்த ஜெபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஆசீர்வதியும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அந்த 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118 சங்கீதத்துடைய 26வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு அர்த்தம். ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஆசீர்வதியும். அல்லாவிட்டா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும், எனக்கு சாதகமாக இரும், என்னை ஆசீர்வதியும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க ஓஷியானா. சொல்லுங்க ஓஷியானா. ஓஷியானா. என்னை காப்பாற்றும் இந்த சூழ்நிலையிலிருந்து, என்னை ரட்சியும் இந்த சூழ்நிலையிலிருந்து, எனக்கு சாதகமாக இரும் இந்த சூழ்நிலையில், என்னை ஆசீர்வதியும் இந்த சூழ்நிலையின் மத்தியில். சொல்லுங்க ஓஷியானா. இது அவருக்கு மட்டும் இல்ல, அம்பிட்டு பேருக்கும் தேன். ஹலோ, உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது எனக்கும் தேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லிடுங்க ஓஷியானா. சொல்லுங்க ஓஷியானா. இப்படி சொல்லுங்க ஓஷியானா. ஏன்னா இது ஒரு ஜெபம். இது ஒரு ஜெபம். ஓகே. ரெண்டாவது ஒஷியானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஷியானா தட் மீன்ஸ் worship. அது ஒரு ஆராதனை. தட் மீன்ஸ் prayer. அண்ட் ரெண்டாவது தட் மீன்ஸ் worship. ஒஷியானா அப்படின்னா அது ஒரு ஆராதனை. ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையிலேயே அர்த்தங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் அது ஒரு ஆராதனை. நீங்க அந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இயேசுவை ஆராதித்தார்கள், இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் 37வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிக்கலாங்களா? அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சொல்லுங்க ஓஷியானா. சொல்லுங்க ஓஷியானா. 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 நான் இப்படி சொல்றேன், சொல்லுங்க ஓஷியானா. ஹலோ, ஜபத்துக்கு ஓஷியானா, ஆராதனைக்கு ஓஷியானா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஓஷியானா. இங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா,
ஆண்டவர் இயேசுவின் மூலியமாக நடந்த சகல அற்புதங்களையும் குறித்து ஆச்சரியப்பட்டு யோசித்து பார்க்கிறாவ. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், என்னென்ன அற்புதங்கள் நடந்தது, எங்கெங்க அற்புதங்கள் நடந்தது, யாராருக்கு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, அதெல்லாம் யோசித்து பார்க்கிறாவ. கவனிங்க, யோசித்து பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஓஷியானா, ஹல்லேலூயா, ஓஷியானா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். அதுக்குள்ளார புதைந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் உண்டாவதாக என்று தேவனை ஆராதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்ல, அங்க இருக்கிற எல்லா மக்களும் தெருவில் ரோட்ல நின்று இயேசுவை பார்த்து சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓஷியானா. ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஆண்டவரை ஆராதனை பண்ணாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அதே நேரத்தில் நாம மனசுல புரிந்து கொள்ள வேண்டியது, பதிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆராதனை என்று சொல்லும் பொழுது நடந்தால்தான் என்று அல்ல, நடக்காமல் போனாலும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நடந்தா மட்டும் தேன் அப்படின்ட்டு இல்லை, நடக்காமல் போனாலும். அங்கே இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்படல, காக்கப்படல. அவங்களுக்கு அவங்க நினைத்தது சாதகமாக அங்கே ஆண்டவர் இல்லை. அதில் கவனிங்க. ஆனாலும் அதின் மத்தியில் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓஷியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் பொழுது நம்மால் முடியாதவைகளை தேவன் செய்வார். அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை ஆராதிக்கணும், அவ்வளவுதான். நாம அவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்து முடிச்சிடுறார். ஓகே, மறுபடியும் மத்திய 23வது அதிகாரத்துடைய 39வது வசனத்தை நாம ஸ்கிரீன்ல பார்த்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா ஓஷியானா என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா தேவனை ஆராதிப்பது ஓஷியானா அப்படின்னு சொன்னால் தேவனை ஆராதிப்பது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையை நான் யோசித்து பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு வயதில் நெருப்புல எரிஞ்சு செத்து இருக்கணும். நான் என்னுடைய அம்மா இறந்துட்டாவ நெருப்புல எரிஞ்சு. ஆக என் அம்மாவோடு கூட சேர்ந்து நானும் நெருப்புல எரிந்து செத்திருக்க வேண்டும். ஒரு காட்டுக்குள்ளார இருக்கிற ஹாஸ்டல்ல என்னைய சேர்த்திருந்தாவே என் பாட்டிமா. ஒரு நாள் இரவு முழுவதும் என்னுடைய 2 பக்கத்துலயும் பாம்பு படுத்து இருந்துச்சு. 5 வயசுல. நான் நினைக்கிறேன் 5 வயசு பிள்ளைங்க படுக்க வைக்கிற ஒரு இடமா இருக்கும், அவங்க எழும்பும் போது வேற ஒரு இடமாக இருக்கும். 5 வயதுல நான் செத்திருக்க வேண்டும். 16 வயசு வாலிபர்களுக்கே வரக்கூடிய தோத்திரம்.
நீங்க என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். ஆமா. ஆக நான் என்னையே நானே சாகடிச்சுக்கணும் அப்படின்னு விஷ மருந்தை குடித்தேன். இரவு முழுவதும் வாமிட். காலையில 10 மணி வரைக்கும் சாகலை. சரி, ரயில்வே ட்ராக்ல போய் நின்று அங்கே சாகலாம். இது வரைக்கும் எங்கள் ஊரில் அந்த இடத்துல போய் நின்று ட்ரெயின் வந்து இடித்து சாவாதவன் ஒருத்தனும் இல்லை, பிழைச்சவன் ஒருத்தனும் இல்லை. அப்போ இடத்த சூஸ் பண்ணிட்டேன், இந்த இடம்தான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு. அங்கேயும் போய் நின்னேன். ட்ரெயின் வந்துச்சு, சாவுக்கேன் வரல. ஆமாம். ஆக 16 வயசுல செத்துருக்க வேண்டும். ட்ரெயினை மோதிச்சு, ஆனால் சாகலை. தோத்துறேன் தோத்துறேன் தோத்துறான். அதுக்குன்னு போய் நின்றாதிய. என் கதை வேற, உங்க கதை வேற. ஆமா, ஓகே. அப்படின்னா ஸ்தோத்திரம். ஓஷியானா ஓஷியானா. ஆக இப்படி எத்தனையோ முறை செத்திருக்க வேண்டியவன், சாக வேண்டியவன். அது மாத்திரம் நான் சொல்ல விரும்பல. நான் இன்னொன்னையும் சொல்ல விரும்புறேன். தோத்திரம். ஆண்டவர் வேத வசனத்துல புதைந்திருக்கிற சத்தியத்தை எத்தனை சத்தியங்கள் எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த ஒஷியானா படிக்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது அழுதுட்டே இருந்தேன். தோத்திரம். ஏன்னா நான் படிச்சது தோத்திரம், அதான் உங்களுக்கு தான் தெரியும்ல. 8வது தான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்தணுமா, என்னால் முடியுமா, படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள்ளார வழி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு வழியில சொல்லிடுங்க. நான் நினைக்கிறேன், இதே மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச அந்த நன்மைகளை யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். ஓஷியானா 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 ஓஷியானா. ஹல்லேலூயா. அல்லோ, நடந்தாலும் ஓஷியானா, நடக்காமல் போனாலும் ஓஷியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நடந்தாத்தே ஓஷியானா ஆராதனை கிடையாது, நடக்காமல் போனாலும் ஓஷியானா. ஹல்லேலூயா. ஓகே. அண்ட் மூன்றாவது, ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓஷியானா மீன்ஸ் prayer. ஓஷியானா மீன்ஸ் worship. அண்ட் மூன்றாவது, ஓஷியானா மீன்ஸ் லைஃப். அது ஒரு வாழ்க்கை. ஓஷியானா அப்படின்னா அது ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவோடு கூட வாழ்வது, இயேசுவுக்காக மட்டுமே வாழ்வது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆக கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி ஓஷியானா அப்படின்னு சொன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஓஷியானா 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 அப்படின்னு. ஓஷியானா அப்படின்னு சொன்னா அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒஷியானா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வார்த்தையில வந்து ஹே, வாவ், ஷீன், யோட், ஆயின், ஹே, நூன், ஆலஃப் அப்படின்னு 8 எழுத்துக்கள் இருக்கிறது. ஓகே. இந்த 8 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஓஷியானா அப்படின்னு சொல்றது. இந்த 8 எழுத்துக்கள். ஓகே. முதல் எழுத்து ஹே அப்படின்னா வெளிப்படுத்துவது. 2வது எழுத்து வாவ், வாவ் என்றால் ரட்சகர். ஷீன் என்றால் 3வது எழுத்து சீன், ஷீன் என்றால்
நசுக்குவது. 4வது எழுத்து வந்து யோட். யோட் அப்படின்னா மகிமையான செயல். அடுத்தது 5வது எழுத்து ஆயின். ஆயின் என்றால் அறிவது. அண்ட் 6வது வார்த்தை ஹே. ஹே அப்படின்னு சொன்னா மனிதன் தன் கைகளை வானத்திற்கு நேராக நீட்டுவது, உயர்த்துவது. அண்ட் அடுத்தது 7வது எழுத்து நூன். நூன் அப்படின்னா வாழ்க்கை. அண்ட் 8வது எழுத்து ஆலெஃப். ஆலெஃப் அப்படின்னு சொன்னா தேவன். ஓகே, வெளிப்படுத்துவது, இரட்சகர், நசுக்குவது, மகிமையான செயல், அறிவது, மனிதன் தன் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்துவது, வாழ்க்கை, தேவன். இந்த 8 எழுத்துக்களுக்கான 8 அர்த்தங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? ஒஷியானா அப்படின்னா இரட்சகர் எனக்காக வெளிப்பட்டு நசுக்கப்பட்டு மகிமையான செயல்களை செய்தார் என்று அறிந்து தன்னுடைய கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்துகிறவன் எவனோ அவன் தேவனிடத்திலிருந்து வாழ்க்கையை பெறுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஓஷியானா சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா. அல்ல, ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளை. அல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து எனக்காக பாடுபட்டு எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்காக திரும்ப வரப்போகிறார். நான் அவருடைய பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆக நான் தேவனுக்காக தேவனிடத்திலிருந்து வாழ்க்கையை பெறுவது நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் 18வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்ல, கவனிங்க. நான் ஓஷியானா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், நான் அவருடைய பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க. ஓஷியானா. ஓஷியானா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் எனக்கு நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவ வாழ்க்கை வைத்திருக்கிறார். நித்தியமான வாழ்க்கை எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா. ஓகே, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். ஓகே, தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா. சொல்லுங்க. ஓஷியானா. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை நான் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் சொந்த பிள்ளைகள். ஹலோ, இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். நீங்களும் நானும் தத்து பிள்ளைகள், தத்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும், இஸ்ரவேல் மக்கள் நல்ல ஒலிவ மரங்கள், அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள். நீங்களும் நானும் யாரு? காட்டு ஒலிவ மரம். தோத்தரம். ஆமா, நீங்களும் நானும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு ஒலிவ மரம். வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவங்க யாரு? இஸ்ரவேலர்கள்.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் உங்களை என்னையும் தத்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அதாவது அவர்கள் வெட்டப்பட்டார்கள், நீங்களும் நானும் ஒட்டப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, எங்க ஒட்டப்பட்டிருக்கிறோம்? நல்ல ஒலிவ மரத்திலே நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஒலிவ மரத்தின் கிளைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் வெட்டப்பட்டார்கள். காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை வெட்டி எங்க கொண்டு வந்து வச்சிட்டாராம்? நல்ல ஒலிவ மரத்தில் கொண்டு வந்து ஒட்ட வச்சிட்டார். அப்ப அவர்கள் வெட்டப்பட்டவர்கள், நீங்களும் நானும் ஒட்டப்பட்டவர்கள். நான் நினைக்கிறேன் இப்போ கட்டாயம் நீங்க சொல்ல தேவையான வேற வழியே கிடையாது. அவங்க சொந்த பிள்ளைங்க, நீங்களும் நானும் தத்து பிள்ளைங்க. நமக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் வழக்கம் வேற, நம்ம ஊர் வழக்கம் வேற. நம்ம ஊர் வழக்கம் என்ன? சொந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்தாத பால் தத்து பிள்ளைக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தின பால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு. என்ன முறைக்கிறிய? ஆமாவா இல்லைங்களா? சொந்த பிள்ளைக்கு சென்னை சில்க்ஸ்ல இருந்து, இங்க சென்னை சில்க் இருக்குங்களா? இப்போதான் எல்லா ஊர்லயும் எல்லாத்தையும் வச்சுட்டானுவில. ஆமா. ஆனா தத்து பிள்ளைக்கு எங்க கூகுள் கலெக்ஷன் பயங்கரமான ஆட்கள். ஆமா, கூகுள் கலெக்ஷன் அப்படின்னா அது வந்து சைஸை பார்க்க வேணாம், போட்டு பார்க்க வேணாம், கண்ணாட்டில் பார்க்க வேணாம், ரேட்டும் ரொம்ப குறைவா இருக்கும். தோத்திரம் கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் நினைக்கேன். ஹலோ கவனிங்க, இது நம்ம ஊர் வழக்கம், தத்து பிள்ளைங்க. ஆகவே நீங்க சொல்றதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுறிய, நான் போய் தத்து பிள்ளையா தோத்துறேன் அப்படின்னு. கவனிங்க, இஸ்ரவேல் யூதர்களுடைய முறைமை வந்து வேற, யூதர்களுடைய முறைமை வேற. கவனிங்க, சொந்த பிள்ளைக்கு ஒரு முட்டை வந்து அவிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஆம்லெட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோஸ்தாக்கா முதல்ல தத்து பிள்ளைக்கு 2 முட்டையை கொடுத்துட்டுக்கே சொந்த பிள்ளைக்கு ஒரு முட்டையை தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொந்த பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்து தரணும் அப்படின்னு யோசிச்சாச்சு அப்படின்னா, தத்து பிள்ளைக்கு 2 ஷர்ட் கொடுத்த பிறகுத்தே, தத்து பிள்ளைக்கு 2 கொடுத்த பிறகுத்தே சொந்த பிள்ளைக்கு 1 கொடுக்க முடியும். அப்போ சொந்த பிள்ளைக்கு ஒரு வீடு அப்படின்னா, தத்து பிள்ளைக்கு சொந்த பிள்ளைக்கு 1 ஏக்கர் நிலம் அப்படின்னா, அப்பா நல்லாத்தான் இருக்கு. ஏன் இவ்வளவு தத்து பிள்ளைக்கு இவ்வளவு மகிழ்ச்சி ஆவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வா, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க, ஓஷியானா ஓஷியானா. என்ன ஓஷியானா? அது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அப்படின்னா, நான் தேவ பிள்ளை என்கின்ற வாழ்க்கை. ஓஷியானா அப்படின்னா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, நீங்களும் நானும் ஒட்டப்பட்டவர்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. நீங்களும் நானும் தத்து பிள்ளைகள் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா எல்லாம் டபுள், ஆனா எல்லாம் டபுள், ஆனா எல்லாம் டபுள், ஆனா எல்லாம் டபுள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எல்லாம் டபுள் தான். சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாவ? அங்க இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவை கழுத்தின் மேல் உட்கார வைத்து அங்க எல்லாத்தையும் விரிச்சு போட்டு விட்டுட்டு சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓஷியானா அப்படின்னா அவங்க டிக்ளேர் பண்றாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்திருக்கிறீர், எங்களுக்காக மரிக்க போகிறீர், எங்களுக்காக உயிர்த்தெழ போறீங்க, எங்களுக்காக திரும்ப வர போறீங்க, நாங்க உங்களுடைய பிள்ளை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ பிள்ளையாக அவரோடு சேர்ந்து வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை அது. ஓகே,
அண்ட் நான்காவது, ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தட் மீன்ஸ் டிக்ளரேஷன், சாரி செலப்ரேஷன். ஓகே, கொண்டாட்டம். ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொண்டாட்டம். நீங்க அந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா லூக்கா 19வது அதிகாரம் 37வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் நம்ம வந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு, வாசிக்கலாமா? அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, செலிப்ரேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமா, இங்க கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் யாருக்காவது இருக்கா? ஓ வெரி குட். 1 2 3 4 5 6, இங்கிட்ட 7. வா வெரி குட். 8 9 இங்கிட்டு. இப்போ எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, இங்க ஃபுட்பால் பார்க்குற பழக்கம் யாருக்காவது இருக்கா? ஃபுட்பால், வெரி குட் வெரி குட். 1 2 இங்கிட்டு 3 4. ஏய், நீ கூட பார்ப்பியாடா? வெரி குட். அவன் கை தூக்குறான் ஃபுட்பாலுக்கு. வெரி குட் வெரி குட். யாரு, எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? மெஸ்ஸி? நோ. ரொனால்டினோ? கிறிஸ்டினா? நோ. நெய்மர்? நோ. அப்போ யார்த்த, நீ தானா? ஓகே வெரி குட். சரி, இப்போ கவனிங்க, என்ன பேர் சொன்னீங்க? எம்பாப்பே. எந்த நாட்டு பிளேயர்? பிரேசிலா? பிரேசில். ஓகே சரி, கவனிங்க, அல்ல கவனிங்க கவனிங்க. இப்போ எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்க சொல்றத பேஸ் பண்ணித்தான் இருக்கு. ஓகே, கிரிக்கெட். ஏமா உங்களை கேட்டுக்கிறேன், எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? கோலி? அதை தான், கோலி. அவ்வளோத்தான். நானே கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் இன்றைய வாலிபர்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து இப்போ அவர் தான் ஸ்டாரு. சரி, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க. கோலி கிடையாதா? டோனியா? அவர் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டாராப்பா. ஆனாலும் அவர் தான். அட, ரோஹித் சர்மாவா? அப்படியா? சரி, அவரும் தோத்தரன் கேப்டன்ல. சரி, இப்போ போட்டிங்க நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஆமா, அப்ப பின்னாடி இருந்து வேற ஏதாவது குரல் வருதுங்களையா? டோனியா? கபில் தேவா? யார் அது? ஏய், அதெல்லாம் எங்க காலம்யா? அட பாவிகளா, அதெல்லாம் எங்க காலம். உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. தோத்துறேன். சரி, இப்போ கவனிங்க, அல்ல இப்போ கவனிங்க. இப்போ கோலி, அல்லாவிட்டா சர்மா. என்ன சர்மா? ரோஹித் சர்மா. ஓகே, அல்லாவிட்டா டோனி. இப்போ கடைசியா ஒரு பால் 6 ரன் வேணும் கடைசியா. அது எப்பவுமே டோனி தான் ஃபினிஷ் பண்ணுவார். என்ன இப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கே, அது எங்க ஆள்றா அப்படின்னு. ஓகே, கடைசி பால் சிக்ஸர் அடிக்கணும், அடிச்சா ஜெயிக்கலாம். ஓகே, இப்போ உங்க கற்பனையில் யாரை வேணாலும் வச்சுக்கிடுங்க. அது டோனியா இருக்கலாம், ரோஹித் சர்மாவாக இருக்கலாம், விராட் கோலியாக இருக்கலாம், ஆர் கபில் தேவாக இருக்கலாம், யாரோ சம்வான். ஓகே, இப்போ கடைசி பால் சிக்ஸர் அடிக்கணும். இப்போ சிக்ஸர் அடிச்சிட்டாவ என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? அடப்பாவிகளா, என்ன மறைக்கிறிய? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐபிஎல் நடக்கும் போது சென்னை ஜெயிச்ச உடனே என்ன பண்ண? ஓகே ஓகே ஜெயிச்சிட்டு போப்பா அப்படின்னு விட்டுட்டியா? தோத்துறோம். ஹலோ ஹலோ, ஐயோ ஜெயிச்சிட்டாங்கடா, தோத்துறோம்டா. அப்படியா? என்ன உமக்கு மும்பையா? அவன் மும்பையா? சரி, இப்போ நம்ம கதைக்கு வாங்க, நம்ம கதைக்கு வாங்க. ஹலோ, நம்ம கதைக்கு வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கவனிங்க. ஒஷியானா அப்படின்னா கொண்டாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அப்படின்னா இந்த ஒஷியானா எப்படி சொல்லணும்? அதைத்தான் சொல்லி காமிங்க.
கரெக்ட். ஹalleluya. சொல்லுங்க ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. அல்ல சொல்லுங்க ஓசியானா. எந்த சூழ்நிலையில இந்த கொண்டாட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடிமைகளாக இருந்த நேரத்தில். ஹலோ, ஏறக்குறைய 64 வருடங்கள் அடிமைகளாக புழியப்பட்ட, சுரண்டப்பட்ட, பிடுங்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட தோத்திரம். அந்த சூழ்நிலையில சொல்றாவ அல்லாவிட்டா இப்ப கடைசி பால் சிக்ஸர் அடிக்கணும். டோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஓ, அதுக்குத்தான் இவருக்கு ரோஹித் சர்மா பிரிச்சிருக்கா. இப்பத்தையும் விளங்குது மும்பை. என்ன? ஓகே ஓகே ஓகே. ரோஹித் சர்மா ஆர் கபில் தேவ் லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிக்கணும். அடிச்சா வின்னு. இப்ப லாஸ்ட் பால் போல்ட் அவுட். என்னது? போல்ட் அவுட். என்ன பண்ணுவீங்க? என்னத்தை சொல்லி தொலைக்க? என்ன என்னத்தை சொல்லி தொலைக்க? அல்ல கவுனிங்க, அல்ல கவுனிங்க, அல்ல கவுனிங்க. இந்த நிலையில தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க இயேசுவை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க ஓசியானா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. நான் இப்படி சொல்ல விரும்புறேன். நீங்க நினைச்சது எப்பெல்லாம் எது நடக்கவில்லையோ, இனி நடக்கலன்னா சொல்லுங்க ஓசியானா. எப்பெல்லாம் நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்களோ அப்ப சொல்லுங்க ஓசியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. ஜெயிச்சாலும் ஓசியானா, தோத்தாலும் ஓசியானா. சொல்லுங்க ஓசியானா. தோத்தா, ஜெயிச்சா, கேட்டது கிடைச்சா, கிடைக்கல அப்படின்னா தோத்தறான். தோத்தறான். என்ன நடந்தாலும் மண்ணாங்கட்டி ஓசியானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நீ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்க. ஆமா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஒன்று கிடைச்சிருக்கு. இனி குழந்தை பிறந்த இந்த பேர் வச்சுக்கலாம். ஓசியானா. தோத்திரம் அப்படின்னா என்ன? ஜெபம், ஆராதனை, டிக்ளரேஷன், செலிப்ரேஷன். இல்ல தோத்திரம் என்ன? வாழ்க்கை. வாழ்க்கை தான் நான் டிக்ளரேஷன் அப்படின்ட்டேன். ஓகே, வாவ், ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஓசியானா, ஓசியானா, ஓசியானா. ஐந்தாவதாக, ஐயோ இன்னும் முடியலையா? தோத்தரம். ஐந்தாவது ஓசியானா அப்படின்னா என்னன்னா, தட் மீன்ஸ் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் இயேசுவை கழுதின் மேல் உட்கார வைத்து என்னென்னலாம் கீழே போட்டு அவரை ஹானர் பண்ணணுமோ, கனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆண்டவரை வர வைக்கும் போது மக்கள் எல்லாரும் சொல்றாங்க ஓசியானா, 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 ஓசியானா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் நாமத்தின் நிமித்தம்
உனக்கு கிருபை செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லுங்க, ஓஷியானா, ஓஷியானா, சொல்லுங்க, ஓஷியானா. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 44வது வசனம். எசேக்கியேல் 20:44 வாசிக்கலாங்களா? இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வேன். வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்ல, கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நான் மறுபடியும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு நான் படம் பிடிச்சு காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 64 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாவ. ஹலோ, இயேசுவை பார்த்த உடனே சொல்றாவ, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க. என்ன வாக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வேன். அல்லேலூயா. அவங்க ஓஷியானா அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதுக்குள்ளார புதைந்திருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, என் நாமத்து நிமித்தம் உனக்கு கிருபை செய்வேன். நாங்க உங்களுக்கு விரோதமா ஏராளமான பாவம் செஞ்சிருக்கிறோம், அக்கிரமங்கள் செஞ்சிருக்கிறோம், முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறோம், நாங்க கொடுமையானவர்கள். ஆகவே தான் நாங்க இப்போ அடிமைகளாக இருக்கிறோம். ஆனாலும் உங்க வசனம் சொல்கிறது, நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உனக்கு கிருபை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம். அது மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தம், என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வேன். என்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 39 25லிருந்து 29, 29வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் முகத்தை இனி நான் மறைக்க மாட்டேன். இப்போ கவனிச்சுக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம அங்க பார்க்கிறோம் வாக்குத்தத்தம். 2வது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வேன், என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வேன். ஹலோ, இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். என்னாகமம் 6வது அதிகாரம் 23லிருந்து 26 நாம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆசீர்வதிக்கும் போது ஓகே, இங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நீ யாரையாவது பிளஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சின்னா, நீ மக்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி. அப்ப இங்கே என்ன வசனம் சொல்லியிருக்கிறது? கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. 26வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அப்போ அப்படின்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிற முக்கியமான ஆசீர்வாத வார்த்தை, உன்மேல் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா? தானியேல் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
தானியேல் பாபிலோன்ல 70 வருடம் அல்லாவிட்டால் 69 வருடம் அடிமையாக இருக்கும் பொழுது எப்பொழுது இந்த அடிமைத்தனம் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்றாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பல காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு. அதுல ஒரு ஜெபம் என்ன, தானியேலுடைய முக்கியமான ஜெபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாங்களா? இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா. அப்படின்னா வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் அப்படின்னா, என்னுடைய நாமத்து நிமித்தம் உனக்கு கிருபை செய்வேன். அண்ட் தென் ரெண்டாவது அங்கே என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவதாக அங்க ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு தீர்க்காயுசுமானவராக இருப்பேன். நான் உனக்கு தீர்க்காயுசுமானவராக இருப்பேன். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அப்படின்னா என்ன வாக்குத்தத்தம்? நான் உனக்கு தீர்க்காயுசுமாக இருப்பேன். நான்காவது இன்னொரு ஒரு வாக்குத்தத்தமும் அங்க இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் உனக்கு இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள உனக்கு தேவனாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, உனக்கு நான் தேவனாக இருப்பேன். ஹலோ, உனக்கு நான் தேவனாக இருப்பேன். பயங்கரமான ஒரு வார்த்தை, பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு நான் தேவனாக இருப்பேன். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம யார் கூட இருக்க விரும்புவோம்? நாம யார் கூட இருக்க விரும்புவோம்? நம்மளை விட மேலானவர்கள், நம்மளை விட பண வசதி உள்ளவர்கள், நம்மளை விட பலசாலிகள், நம்மளை விட நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நம்மளை விட நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, அவங்க கூட நிக்கிறதுக்கு நம்ம பொதுவாக விரும்புவோம். அவங்க பக்கத்தில் நிற்க நம்ம விரும்புவோம். நான் நினைக்கிறேன் நீங்க இப்ப யார் பக்கத்துலயாச்சும் நின்று போட்டோ எடுக்க விரும்புனா, நீங்க யார் பக்கத்துல வேணாலும் நின்று போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் நீங்க அம்புட்டு பேரும் உங்க பாச பக்கத்துல போய் நிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? என்ன, ஆண்டவர் பக்கத்துல போய் நிப்பீங்களா? யார் அது? என்ன சொன்னீங்க நீங்க? ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ்டர் பக்கத்துல நிப்பிய. யாராவது இந்த குழுவிலேயே கடைநிலையில் இருக்கிற அந்த நபர்கிட்ட போய் நின்று போட்டோ எடுக்க விரும்புவோமா? நான் நினைக்கிறேன் இல்லை, சான்ஸ் இல்லை. ஹலோ ஹலோ, எனக்கு தெரிஞ்சு ஏன் புரிந்து கொள்ளுதல் ஆண்டவருடைய படைப்பிலேயே ஆக்சுவலி கடைசி நிலை யார் அப்படின்னா நாமத்தேன். என்ன முறைக்கிறீங்க? ஆமாவா இல்லைங்களா? கடைநிலை நாமத்தேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நல்லது என்று கண்டார்.
அதுல மாற்று கருத்து இல்லை. சம்டைம் நீங்களும் நானும் சொல்லுவோம், மனிதனை ஆண்டவர் விசேஷமாக படைத்திருக்கிறார் அப்படின்னு. ஆக்சுவலி ஆமா, ஆனா இல்லை. ஹலோ, எனக்கு தெரிஞ்ச கடைசி நிலை நாமக்கே. ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல நம்ம போட்டி போட முடியுமா? ஒரு மலருக்கு முன்பாக போட்டி நமக்கு இருக்குமா? இல்ல, என்ன மறைக்கிறிய? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நோ. ஒரு காகத்துக்கு பக்கத்துல நம்ம போட்டி போட முடியுமா? முடியாது. சரி, ஒரு மீன் பக்கத்துல முடியாது. அப்ப நம்ம எல்லாம் தோத்தாங்கோலிங்க. ஹலோ ஆமாவா? ஹலோ ஆமாவா? ஹலோ கவுனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். நீ கடைநிலையில் இருக்கல்ல, மேட்டர் இல்லை, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் உனக்கு தேவனாக இருப்பேன். இதை நம்ம வாழ்க்கையில மறந்துட வேண்டாம். ஆண்டவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புறேன். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்க நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆதாமின் தேவன். துவாத்தரன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன ஒஷியானா அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உனக்கு கிருபை செய்வேன், என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வேன், நான் உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருப்பேன், நான் உனக்கு தேவனாக இருப்பேன், என்னுடைய ரத்தத்தை உனக்காகவே கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ கவனிங்க, நான் 100% நம்புறேன், நான் 100% நம்புறேன். ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ எல்லா வாக்குத்தத்தத்தையும் 100% அப்படியே நிறைவேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, இந்த வருஷத்துல நான் நினைக்கிறேன் உங்களுக்குன்னு தனியா வாக்குத்தத்தம் கொடுத்தாவளா? எடுத்தில்லா? எடுத்தில்லா? என்ன வார்த்தைக்கு தத்துவம்? பார்த்து பார்த்து கூட சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோத்தரன். ஆமென், ஆமென், ஆமென். சரி, நான் நினைக்கிறேன் சபைக்குன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆமாவா? அதை பார்க்காம சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஓஷியானா. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைவேறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. 100% நிறைவேறும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பயங்கரமானவர். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 70 ஆலயம் இடிக்கப்படுகிறது. எருசலேமில் இருக்கிற ஆலயம். முழு இஸ்ரவேல் மக்கள் தேசம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவ மக்களும் எருசலேமை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விரட்டப்படுகிறார்கள். யூதர்கள் விரட்டப்படுகிறார்கள். ஆலயம் இடிக்கப்படுகிறது. கவனிக்கணும், கிபி 70க்கு பிறகு எருசலேம் ஆலயத்தில் பலி இல்லை, இன்னைக்கும் பலி கிடையாது. ஓகே, அப்போ 70ல அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதிலும். அல்ல கவனிக்கணும், அல்ல கவனிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆகுறாங்க? 1800
867. மறுபடியும் அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. நீங்க சொல்றது 1947 வந்து சுதந்திரம். ஓகே, பட் நான் சொல்றது வந்து என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் சிதறிக்கப்பட்ட யூதர்கள் மறுபடியும் கூட்டமாக எப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. அதெல்லாம் கவனிங்க. கிபி 70 இருந்து 1867 வரை இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பொட்டு மழை கூட இல்லை, ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 70 இருந்து மழை இல்லை. ஏன்னா அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓஷியானா, ஓஷியானா, ஓஷியானா. மறுபடியும் அவங்க 1867 தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க. 1867 மழை பொழிந்தது. சொல்லுங்க ஓஷியானா, சொல்லுங்க ஓஷியானா, சொல்லுங்க ஓஷியானா. என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? என் நாமத்தின் நிமித்தம் உனக்கு கிருபை செய்வேன், என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன், உனக்கு நான் தீர்க்காயுசுமாக இருப்பேன், உனக்கு தேவனாக இருப்பேன், உனக்காக என் ரத்தத்தை கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லோ, என்ன நடந்தாலும் என்ன நடக்காமல் போனாலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அது 100% நிறைவேறும். 100% நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஆறாவதாக ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு நம்பிக்கை. ஓஷியானா அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஓஷியானா, ஓஷியானா, ஓஷியானா அப்படின்னு தேவனை ஆராதித்தார்கள் அல்லவா, சொன்னாங்க அல்லவா, கத்தினார்கள் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஓகே, நான் வசனத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம வேகமாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நம்பிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவாக, ஆண்டவராக, மேசியாவாக வந்து எங்களை ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், அந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக, ஆண்டவராக, மேசியாவாக வந்து எங்களை ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓஷியானா. சொல்லுங்க ஓஷியானா, ஓஷியானா. ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை. ஓகே, சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன் ராஜா வருவார், உன்னை ரட்சிக்கிறவராக வருவார், எல்லா மக்களுக்கும் சமாதானம் கூறுகிறவராக அவர் வருவார், முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ராஜாவாக, இரட்சகராக, மேசியாவாக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, உலகத்தை ஆளுகிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவங்க ஓஷியானா, ஓஷியானா, ஓஷியானா அப்படின்னு அவர்கள் ஆர்ப்பரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அந்த நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, ஆண்டவராக, மேசியாவாக எங்களை வந்து ரட்சிப்பார் என்பதனுடைய வெளிப்பாடு தான்
ஓஷியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அந்த வெளிப்பாடு தான் ஓஷியானா. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறதான அந்த நம்பிக்கைக்கான ஒரு வார்த்தை தான் நான் நினைக்கிறேன் ஓஷியானா அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அங்க இன்னொரு நம்பிக்கையும் அவர்கள் அறிக்கை செய்யறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமா, ஓகே. நான் இன்னும் 2 கேள்வியை நான் முடிக்க வேண்டியிருக்கு. நான் வேகமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒஷியானா என்ன, வார்த்தையில மறைந்திருக்கிற சத்தியம் என்ன? இப்போ இவ்வளோ நேரம் ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எங்கேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஒஷியானா அப்படிங்கிற வார்த்தையில மறைந்திருக்கிற சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுல மறைந்திருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். நாம் செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நாம செய்ய வேண்டியது என்ன? ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஜெபம், அது ஒரு ஆராதனை, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு நம்பிக்கை. அல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கோம் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியவைகள் அவைகள். நாம் செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அப்படின்னா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை பதிவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆக ஒஷியானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஜெபம், அது ஒரு ஆராதனை, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு நம்பிக்கை. இவைகள் எல்லாம் அடங்கியது தான் ஓஷியானா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம சவுண்ட் கொடுத்தாலே அதுல இன்னும் அர்த்தம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஜெபம் அப்படின்னா ஓஷியானா இல்ல? ஆமா, ஓகே. நீங்க வீட்டில் போய் அதை சொல்லி பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும். ஹலோ, நான் நினைக்கிறேன் ஆல் இன் ஒன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உங்களுக்கு சொந்தமான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை, உங்க வாழ்க்கைக்கான வார்த்தை, நமக்கான ஒரு வார்த்தை. ஓஷியானா சொல்லுங்க. ஓஷியானா, 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 ஓஷியானா. எல்லாரும் எழும்பி நின்று தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அது ஒரு ஜெபம், அது ஒரு ஆராதனை, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு நம்பிக்கை. ஜெபம், ஆராதனை, வாழ்க்கை அண்ட் நம்பிக்கை. இந்த 4 நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும்.